நீங்க ஹர்ட் ஆகுற அளவுக்கு, நீங்க வேதனைப்படுற அளவுக்கு அது ஒர்த்து இல்லைன்னா நான் கூட வருத்தம் இல்லைன்னு சொன்னாதான் முதல் காரணம் நினைச்சேன். திருப்பி கேட்கும் போதுதான் தெரியுது ஒர்த்து இல்ல. அவ்வளோலாம் ஹர்ட் ஆகாதீங்க, அதெல்லாம் வருத்தம்லாம் கிடையாது. எது ஒர்த்து இல்ல? திருமண வாழ்க்கை ஒர்த்து இல்லையா? உங்க மனைவி ஒர்த்து இல்லையா? இல்ல மனைவி கொடுத்த விவாகரத்து ஒர்த்து இல்லையா? இல்ல விவாகரத்து கொடுத்த பேச்சுவார்த்தை ஒர்த்து இல்லையா? எது ஒர்த்து இல்ல என்ற கேள்விய நான் கேட்கல. தாவேக்கால ஆசையாக இணைஞ்ச பாஜகவுல இருந்து தாவேக்கால ஆசையாக இணைஞ்ச ராமநாதபுரத்தை சார்ந்த ரஞ்சனா நாச்சியார் என்கிற இந்த சகோதரி கேட்டிருக்காங்க. எது ஒர்த்து இல்ல தலைவா? உங்கள் குடும்ப வாழ்க்கை ஒர்த்து இல்லையா? இல்ல உங்க மனைவி ஒர்த்து இல்லையா? பெண்ணியம் பேசு உங்ககிட்ட கண்ணியம் இல்லையே, வார்த்தையில கண்ணியம் இல்லையே. பெண்களுக்கு முன்மாதிரியாக பெண்கள் தினம் கொண்டாடுகிற நீங்க இப்படி பேசலாமா? நீங்க உங்களுடைய வார்த்தை என்பது உங்களுக்கான வார்த்தை மட்டுமல்ல, உங்களுடைய தொண்டர்களுடைய வார்த்தையாக மாறும். தலைவன் எவ்வளியோ தொண்டன் அவளி. இதைத்தான் நான் கேட்டிருந்தேன். இதைத்தான் இப்ப நீங்க தாவேக்கால இருந்து ஒரு பெண்ணு கேக்குது. அதே போல ரஞ்சனா நாச்சி அவர்கள் இன்னொரு கேள்வியை கேட்டிருந்தாங்க. நீங்க தாய்மாமன் சீர் கொடுப்பா சொல்றீங்க. முதல்ல உங்க பிள்ளைகளுக்கு நீங்க நல்ல அப்பாவாக இருங்க, அதுக்கப்புறம் நீங்க தாய்மாமனா இருக்கலாம். அண்ணன் சீமான் அறிவிச்சுவாரு, டே முதல்ல நீ ஆத்தாளுக்கு மகனாரு, அப்புறம் அத்தைக்கு மருமகனா இருக்கலான்னு. முதல்ல நீங்க நல்ல அப்பாவாக நடந்து கொள்ளுங்கள், அப்புறம் தாய்மாமன் சீரு, சித்தப்பா சீரு, பெரியப்பா சீரு, ஒண்ணு விட்ட பங்காளி சீரு, அந்த சீரெல்லாம் கொடுக்கலாம். ஒர்த்து இல்லைங்கிறாரு. அதாவது ஒரு கட்சியினுடைய தலைவர் தன்னுடைய மனைவிய ஒர்த்து இல்ல மனைவி கொடுத்த புகார் ஒர்த்து இல்ல இந்த வழக்கு ஒர்த்து இல்ல இந்த இஷ்யூ ஒர்த்து இல்லைங்கிறாரு. எது ஒர்த்து இல்ல? உங்க கட்சி ஒர்த்து இல்ல, உங்க கட்சியின் கொள்கை ஒர்த்து இல்ல, உங்களுடைய செயல்பாடுகள் ஒர்த்து இல்ல, நீங்க கொடுத்த தேர்தல் அறிக்கை ஒர்த்து இல்ல, உங்களுடைய நடிப்பு ஒர்த்து இல்ல, உங்க படம் ஒர்த்து இல்ல, ஏன் நீங்களே ஒர்த்து இல்ல.